அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் TNPSC குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி PDF டார்கெட் 4க்கான PDF பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். PDF வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் 4 பாலிட்டி இதில் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிட்டு அதுக்கான PDFையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே போல் இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 180 days வந்து நியூ பிளானு. ஸோ இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க நம்முடைய அதியமான் டீம் ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை வெப்சைட் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு வந்து 4th டெஸ்ட்டு நியூ பேட்சாக ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் நியூ பேட்ச் வந்து நம்மளுடைய ஆப்லையும் வெப்சைட்லையும் போட்டிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டடி PDF எல்லாமே ஃப்ரீயாக வந்து நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் எழுதுனா மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன படிக்கணும், பிளான் என்ன, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து சேனல்லையும் லைவ் டெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நாள், இப்போ இந்த டெஸ்ட் வந்து மண்டே நடக்கும் போது உங்களுக்கு சண்டே ரிவிஷன் கிளாஸஸ் நடக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் மண்டே வந்து டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் செட் 1ல் நம்ம வந்து படிக்க போகிற டார்கெட் 4க்கான PDF நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் பன்முகத்தன்மை 6வது 7வது 8வது 10வது லெசனில் சில டாபிக்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? பழைய புக்குங்க ஏன் வந்து டேர்ம் 1 டேர்ம் 3லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சில பேர் பழைய புக்கு, அதாவது பழைய புக் அப்படின்னா 8th இப்போ ஒரே புக்காக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த புக்கை வச்சுருக்கோங்க, அதில் நீங்கள் படிக்கிறதுக்காக அந்த லெசன் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 8th ஃபுல் புக்காக வச்சுருக்கோங்க, நோ ப்ராப்ளம். 8th டேர்ம் 2 டேர்ம் 1 அப்படின்னு போட்டிருக்கோன்னா அதிலே இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, பன்முகத்தன்மையினை அறிவும், சமத்துவம் பெறுதல், தேசிய சின்னங்கள், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன லெசன்ஸ் தான். சமத்துவம், அப்புறம் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, நீதித்துறை, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை, குடிமக்களும் குடியுரிமையும், இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. இந்த 10th இருக்கக்கூடிய ஒரு 3 லெசன் தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான், நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, அதே போல் சில லெசன்ஸ் கண்டினியூட்டி இருக்கும். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, குடிமக்களும் குடியுரிமையும், இது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் படிப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். நீதித்துறை மறுபடியும் 10th படிப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அப்புறம் 6th இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக் லெசன் தான், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்துருக்கலாம். ஈஸியாகவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஸோ முடிச்சிருங்க. ஓகே, இதுக்கான PDF லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வைக்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்லேயும் வரும். புதுசாக டெஸ்ட் பேட்சஸ் வரக்கூடிய டிசம்பர் 10 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் டெஸ்ட் பேட்சஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் 8681859182 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.